எனக்கு சிறு வயதில் இந்த கிராமங்கள் ரொம்ப பிடிக்கும். சத்தமே இல்லாம சைலன்ஸா கார் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது யாருமே இல்லாத இடத்துக்கு போவேன். அப்படியே உட்காந்துருப்பேன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இன்கேஸ் இந்த ரூம்ல என்டர் ஆகும்போது இது பார்க்கும்போது தான் என்ன யோசிப்பேன்? ஏதாவது என்ன யோசிப்பேன்னு கேட்டிங்கன்னா சார், எவ்வளவு பேர் என் மேல் அன்பு வைத்து இதை கொடுத்து டெய்லி நீ எங்களை நினைடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் ராவுத்தர் சார் அந்த நட்பை பத்தி எனக்கு சொல்லுங்க. ஒரு வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆனால் ராவுத்தர் அண்ணா வந்து பப்ளிக்கில் கேப்டன் அண்ணாவை வாடா போடன்னு மேக்சிமம் கூப்பிட மாட்டாங்க. அர்ச்சனை தட்டை வாங்கிக்கிட்டு விஜயகாந்த் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு ராவுத்தர் அண்ணா சொன்னதை நான் பார்த்துருக்கேன் முன்னாடி திருப்பதி தேவஸ்தானத்தில். டி ராஜேந்தர் சார் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு அனுபவம் பத்தி எந்த விதமான ஒரு தீய பழக்கங்களும் இல்லாத ஒரு மனிதர். டே பாசே அப்படின்னு அவர் கூப்பிடுவாரு. மிகப்பெரிய ஞானஸ்தன் சார். அவருக்கு ஈக்குவலா வந்து பேசி இப்படி சொல்றேன் இப்படி சொல்றேன் இப்படி சொல்றேங்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு அதெல்லாம் பற்றி பேச போகிறோம். இந்த நேரத்திற்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த நேரத்தை தாண்டி இந்த ஒரு ஆம்பியன்ஸில் இந்த கூட்டம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இந்த ஆம்பியன்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் வளர்ந்த பையன் தான் நான். உள்ளே வரும்போது எப்படி வாழ்கிறாரா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் அது ஒரு பர்சனல் கேள்வியாக இல்லை சார், ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனை கேட்குறேன். இந்த ஒரு ஆம்பியன்ஸில் இப்படி ஒரு வீடு கட்டி நம்ம வாழணும் அப்படிங்கிறது ஆசையா சார், இல்லை எப்படி சார்? எனக்கு சிறு வயதில் இந்த கிராமங்கள் ரொம்ப பிடிக்கும். அடர்ந்த காட்டுப்பகுதிகள் ரொம்ப பிடிக்கும். ஏன் இது சத்தமே இல்லாமல் சைலன்ஸாக ஏதாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அந்த பறவைகளோட சத்தம், எங்கேயாவது ஒரு ரெசார்ட்டில் போய் எங்கேயாவது அவுட்டோர் போயிருக்கும்போது போய் தங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது மிருகங்களுடைய உருமல், யானைகளுடைய பிளிரல் தூரத்தில், ஆமாம் பக்கத்தில் வந்து பயம் வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. விடியற்காலையில் எழுந்திருக்கிறது. நான் எப்போவுமே ஒரு 3:30 மணி அப்படி எழுந்திரிச்சிடுவேன். ஓ இப்பயும்? ஆமாம். ஓகே. அந்த பறவைகளோட சத்தம், எங்கேயோ தூரத்தில் வந்து ஏதோ ஒரு நாய் குறைக்கின்ற சத்தம், ஆமாம் அந்த சில்னஸ், இது எல்லாத்தையும் ரசிப்பேன் நான். அதனால் இந்த இடம் பிடிச்சிருந்தது. இது வாங்கினதுக்கப்புறமா என்னுடைய மருமகனும் என்னுடைய மகனும் சேர்ந்து தான் இதை பிளான் பண்ணி கட்டினாங்க. ஓகே. அண்டு இந்த இடத்துக்கும் இந்த ஆம்பியன்ஸுக்கும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் அடிச்சேன். என்ன சார் இப்படி வாழ்கிறாரு அப்படின்னு. அவரும் தான் சொன்னாங்க, நீங்கள் உள்ளே போங்க, என்ன பேசினப்போ நிறைய தெரிய விஷயம் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், அந்த ஃப்ளைஓவரில் லெஃப்ட் எடுத்து நான் பாட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே என் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விருதுகள், உழைப்புக்கு நம்ம ஆசைப்பட்டது இதுதான். பணத்தையும் தாண்டி இந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது. இது பார்க்கும்போதுலாம் இப்போ இந்த ரூமில் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா, சம்டைம் இப்போ இன்டர்வியூக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு காலையில் ஒரு 3 மணி 4 மணி 5 மணி அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இன்கேஸ் இந்த ரூமில் என்ட்ரு ஆகும்போது இது பார்க்கும்போதுலாம் என்ன யோசிப்பீங்க சார்? ஏதாவது என்ன யோசிப்பேன்னு கேட்டிங்கன்னா சார், எவ்வளோ உழைச்சிருக்கேன், எவ்வளோ சாதிச்சிருக்கேன் எல்லாம் கிடையாது. எவ்வளோ பேர் என் மேல் அன்பு வைத்து இதை கொடுத்து டெய்லி நீ எங்களை நினைடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு வரும்.
ஓகே. இந்த ஒரு பெரிய ஒரு சாதிச்சிட்டோம் அப்படின்ற எண்ணம் வந்து எங்கள் சிவாஜி அப்பாக்கே வரல. அவருக்கு இருந்தது இல்லையா? அவருக்கு அது இல்லை. இன்னும் நான் எவ்வளவோ கேரக்டர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது தான் அவர் சொன்னது. கமல் அண்ணாவும் அதான் சொன்னார். இன்னும் நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அவர்கள் பெரியவர்கள், அவ்வளோ பெரியவங்க. அவங்கள இன்னும் இன்னும் நீங்கள் பாருங்கள், மராதாப்பா, டிஎஸ் பாலையப்பா, சுப்பையாப்பா, இப்படி பல பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க. யாருமே பெருசாக சாதிச்சிட்டோம்னு நினச்சதே கிடையாது. ஏன்னா நாங்களாம் இதை விட என்ன சாதனை இருக்குன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அதான் சொல்கிறேன். ஓகே. அந்த மாதிரி வந்து இருக்கும் பொழுது நம்ம நார்மலாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரைட், ஓகே, இது எல்லாத்தையும் கொடுத்து அவர்கள் வந்து நம்ம மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை காட்டியிருக்கிறார்கள், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு, இறைவா நன்றி அப்படின்ட்டு பேசாமல் வெளியே போய் உட்காந்துட்டு ஓகே. காலையில் 3:30 மணிக்கு ஒரு டீயை சாப்பிடுவோம், பிளாக் காஃபி. சார் நான் ஒரு நாள் பர்சனலாகவே நான் கேட்குறேன் சார், ஆன் கேமரா நான் கேட்குறேன். ஒரு நாள் 3 மணிக்கு நான் வந்து உங்களோட இந்த சினாரியோ என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். அது என்னுடைய தனிமை சார். தனிமை அதுக்குள்ளே யாரையும் நான் அலோவ் பண்ணுறதில்ல. ஓகே. நம்ம பாட்டுக்கு உட்காந்துருவேன் ரிலாக்ஸாக. சமயத்தில் வந்து ஈவினிங்கில் கூட என்ன பண்ணுவேன், கார் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது யாருமே இல்லாத இடத்துக்கு போவேன் சார். செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த கார் கண்ணாடியை ஏற்றிட்டு ஏசி என்ஜின் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். பெருசாக எதையும் யோசிக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் யோசிக்காமல் இருக்க முடியாது, சிந்தனை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்படியே உட்காந்துருப்போம். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் கிளம்பி வந்துடுவேன். என்ன ஓடும்? அப்படியே சும்மா உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி. ஓகே சார். இப்போது நீங்கள் ஒர்க் பண்ண கலைஞர்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க கமல் சார், பார்த்திபன் சாரோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்க. எனக்கு இன்டெப்த் பர்சனலாக அந்த டி ராஜேந்தர் சார் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு அனுபவம் பற்றி தெரிஞ்சுங்க. ஏன்னா அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சார், நமக்கு அண்ணா சார். அவர் ஒரு தலை ராகம் படத்தினுடைய டப்பிங் அப்போ தான் வந்து அவரை மெட்ராஸ் சினி லேப் அப்படின்னு ஒரு டப்பிங் தியேட்டரில் நான் பார்த்தேன். சரி, ஃபஸ்ட்டு மீட்டு. ஆமாம். அதுக்கப்புறமா ரெகுலராக வந்து அவர்கிட்ட அண்ணா அண்ணா அண்ணான்னு பேசி பழகிறது, ஃபோன் பண்ணுறது, டே பாஸே அப்படின்னு அவர் கூப்பிடுவார். அதெல்லாம் ஒரு ஜாலி. இப்போ கூட அடுத்து அண்ணா ஒரு படம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. போகணும், நாளான்னைக்கு போய் பார்க்கணும் நான். சார் வீராசாமி அனுபவம் ஞாபகம் இருக்குது சார். இப்போ ஏன்னா இப்போ நிறைய மீன் டெம்ப்ளேட்ஸில் அது பண்ணுறாங்க, ஆனால் இந்த டேலண்ட்டு யாருக்கும் வராது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் ஒன்று இருக்குது. வீராசாமி அனுபவம் ஞாபகம் இருக்கு? வீராசாமி வந்து சார் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு இவர் அட்வொகேட். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார். அது ஒரு நல்ல எப்போவுமே வந்து அண்ணானுடைய கம்பெனியில் ஸ்கிரிப்ட் எழுதாது. அப்படியா? சரி, இந்த சீன் இது, நீ இந்த டைலாக் சொல்கிற அப்படின்ட்டு அப்படியே எடுத்து எடிட்டிங்கில் கூட போய் உட்காந்து இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீனு அப்படின்றது மிகப்பெரிய ஞானஸ்தன் சார். ஓகே. அந்த மாதிரி தானே நான் இதை சொல்கிறேன், நல்லா இருக்குடா பாஸ், அதை வைடா, அதை விட்றாத அப்படின்னு கையை சொல்லிக்கிட்டே அப்படி பேசு இப்படி பேசு அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப அவருக்கு ஈக்குவலாக வந்து பேசி இப்படி சொல்கிறேங்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எந்த விதமான ஒரு தீய பழக்கங்களும் இல்லாத ஒரு மனிதர் சார். உணர்ச்சி வசப்படுவதுன்றது எல்லாருக்கும் உள்ளது. அது நம்ம குறையே சொல்ல முடியாது. ஆனால் அவரை பார்த்தெல்லாம் நான் ரொம்ப வியக்கிறேன், ரசிக்கிறேன். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானஸ்தர் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. இப்போது எம்எஸ் பாஸ்கரோட அந்த ஒரு சீன் சொல்லிட்டா அவர் எப்படி ப்ரிப்பேர் ஆவார், அந்த மெத்தட் ஆக்டிங் ஃபார்மெட்டில் அவர் எப்படி ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு நான் கேட்டிருக்கோம். இப்போ பார்க்கிங்லேயும் நம்ம போட்டிருக்கோம். மொழியில் நீங்கள் அவ்வளோ ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக பிடிச்சது. அது ஒன்று இருக்குது, அது ஒரு செட் ஆஃப் ஒரு ஃபேனு, அது ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் உள்ளே வந்துட்டு ஒரு காமெடினா உள்ளே வந்துட்டாருன்னா அது ஒரு தனி ஃபார்மெட் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அந்த காமெடிலையும் நீங்கள் நார்மலாக அந்த காமெடி பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதுனால எனக்கு அதில் பர்சனலாக பிடிச்சது எக்ஸாம்பிள் என்ன படம் சரியா ஞாபகம் இல்லை, மன்னிச்சிடுங்க. அது இரட்டை புலவர்கள் பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன். பிரிவோம் சந்திப்போம். எஸ். அந்த இரட்டை புலவர்கள் மாதிரி ஒன்று. அப்புறம் தம்பிக்கோட்டை படத்தில் தமிழ் ஆசிரியராக வந்துட்டு அதில் நீங்கள் பேசுகிற வசனங்கள், தமிழ் மேலே உங்களுக்கு இருக்கிற பற்று, அந்த மாதிரியான விஷயங்கள், அதை எப்படி சார் அது ஆட் ஆகும்? அந்த காமெடிக்குள்ளே இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி சார் ஆட் ஆகும்? இல்லை, நமக்கு தெரிந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ரைட், அது நமக்கு மகிழ்ச்சி தானே. ஓகே. அப்போ நம்முடைய தாய்மொழியில் இல்லாத பாடல்களோ, இல்லாத கருத்துக்களோ, இல்லாத சிலேடைகளோ, இல்லாத எதுகை மூனைகளோ வேறு எந்த மொழியில் இருக்குது? நான் மற்ற மொழிகளை குறை சொல்லவில்லை. புரியுது. சாண்டில்யன் ஐயா எழுதியிருக்கிற ஒரு நாவலில் வந்து உலகிலேயே இனிமையான மொழி எந்த மொழி அப்படின்னு யாங்ஸின் ஒரு சீனன் கேட்பான். அப்போது பேசாமல் இருக்கும் பொழுது சொல்லலாம் அவனவனுடைய தாய்மொழியுமாங்க. அந்த மாதிரி வந்து நம்முடைய மொழியை
நாம் இயன்றவரை கற்று இதில் இருக்கக்கூடிய நூல்கள் அத்தனையும் படிப்பதற்கு இன்னும் 10-15 பிறப்பெடுத்தாலும் போகாது. ஆனால் கற்றதை நாம் மற்றவர்களுக்கு இந்த திரைப்படம் வாயிலாக சரியான இடத்தில் பொருந்துகின்ற விதத்தில் சொல்வது தான் நாம் தமிழுக்கு ஆற்றக்கூடிய தொண்டு. ஓகே, ஒரு சிறு தொண்டு என்னை பொறுத்தவரை, அவ்வளோதான். நிறைய புத்தகங்கள் படிக்கணும் சார். படிப்பேன். இப்போ இப்போ புஸ்தகம் படிக்கிறது ஒன்றும் இல்லை, இந்த யூடியூப்லேயே கேட்டுடுறோம் எல்லாத்தையும். ஓகே அது அப்போ நமக்கு நல்ல பதியுது, மனசில் பதியுது இல்லையா? ஓகே. ஆனால் இந்த எம்எஸ் பாஸ்கர் அவர்களை மீட் பண்ணுறோம், இந்த கேள்வியை தவிர்த்து நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா வட்டார மொழிகள் அப்படிங்கிறது நீங்கள் பேசுகிறது ஐ திங்க் அது ஒன்றும் இல்லை சார். எனக்கு இந்த ஊருக்கு வரும்போது தமிழ், தஞ்சாவூர் தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. நான் பிறந்து வளர்ந்தாலும் நாகப்பட்டினம். அப்புறம் இங்கே வந்திருக்கும் போது இங்கே பேசக்கூடிய தமிழ் வேறு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு இதை உற்று கவனித்து இதற்கு என்னென்ன வார்த்தைகள், இந்தந்த வார்த்தைக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னு, எங்கே போய்கிட்டு இருக்கீங்கன்னு, எங்கே போயின்னுக்கிற, இது வேறு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நான் ஒரு பர்பஸை நிறுவனத்தில் நான் ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க் பண்ணும்பொழுது கடைகளுக்கு போகும்போது அங்கே திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள் பேசுகின்றது பார்த்து அது நல்லா இருக்குது அந்த இனிமை அப்படின்னு அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா மதுரைக்காரர்கள் பேசுகிறது கேட்டு, அது கோயம்புத்தூர்காரர்கள் பேசுகிறது, கேரளாவை சேர்ந்தவர்கள் தமிழ் பேசுகிறது எப்படியா, நான் டப்பிங்க்கு வந்ததுக்கப்புறமா தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தமிழ் பேசுகிறது எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் ஒரு நாளும் ஒன்று கற்றுக்கிறது தானே. இல்லை, கற்றுக்கிறது ஒன்று இருக்குது சார், அந்த ப்ரிசைஸாக பண்ணுறதுங்கிறது ஒன்று இல்லை. அப்படி இல்லை, அது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால நான் பண்ணுறேன். நான் கேட்கும்பொழுது அந்த கதை சொல்லும்பொழுது சொன்னேன், ஒரு எந்த ஊர்க்காரரு, எந்த வட்டார வழக்கு பேசலாம், இல்லை நார்மல் தமிழ் பேசலாமா அப்படின்றது எல்லாத்தையும் அந்த டைரக்டர்ஸ்ட்டை கேட்டுக்குவேன். ஓகே சார். இப்போது நான் லைவாக உங்களை பார்த்துட்டு இருக்கேன். இந்த டிஷர்ட்லாம் தாண்ட்டு ஒரு வெள்ளை சட்டையை போட்டால் எனக்கு சொக்கு தான் மாறி நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் தான் இப்போ இருக்கீங்க. என்னோட பர்சனல் என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் மச்சான் இப்போ எம்எஸ் பாஸ்கரை மீட் பண்ண போகிறேன்டா அப்படின்னு, எனக்கு அந்த ஒரு கேரக்டரை அவர் எப்படி உள்வாங்கினார்னு மட்டும் கேள்றா எனக்கு அப்படிங்கிறது. சொக்கு கேரக்டர் எப்படி நீங்கள் உள்வாங்கினீங்க அப்படிங்கிறது அது ஆச்சரியம் சார் எனக்கு. அது நான் பல பேர் நான் பார்த்துருக்கேன், பல ஆஃபீஸ் மேனேஜர்ஸ், ஆர்டிஸ்ட் மேனேஜர்ஸ். நான் அந்த படம்லாம் சரி வராது, அதெல்லாம் வேணாம் அப்படியா சரி. ஆர்டிஸ்ட் ஒரு படத்தில் ஒரு சீனை அந்த சீன் ஆக்ட் பண்ண எங்கே அப்படின்னு விஜயகாந்த் என்ன கேட்குறாரு. முன்னாடி நான் நிற்கிறேன், இல்லை அது ராவுத்தர் சார் வேணாம், அது சரி சரி மறுப்பே இல்லை. ராவுத்தர் சார் சொல்லணும் மறுப்பே இல்லை, ஓகே அந்த சீன் வேண்டாம் அப்படின்னு ராவுத்தர் சொல்லிட்டாரு. மறுப்பே இல்லை, இவர் மறுக்கவே இல்லை. அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அப்படி இது எல்லாவற்றையும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போது இவர் மேல் உண்மையிலேயே ஒரு மதிப்பு வச்சிருக்கக்கூடியவர் இந்த சொக்குன்ற ஒரு மேனேஜர். அப்போ அதை இப்படித்தான் இருப்பார்கள் அவர்கள் அதெல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? அதை அவர்களுடைய சாயல் இல்லாமல் நம்ம கொண்டு இந்த இடத்துல பண்ணுறது தானே நம்ம அந்த கேரக்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு பங்களிப்பு, அந்த இயக்குனருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு மதிப்பு. இப்போ உங்களை மாதிரி ஒரு கொடுத்தா அந்த ப்ரிசைஸாக பண்ணி முடிக்கணும், கரெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற நடிகர்கள், கலைஞர்களுக்கு இன்னொரு தாட் ஒன்று இருக்கும். நம்ம பண்ணுறதை பாராட்டுறது ஓகே, அது நல்லது. ஆனால் நம்மகிட்ட ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். அதை யாராவது நோட் பண்ணி சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கணும். அதுதான் ஒத்துக்கணும் சொல்லியிருக்காங்க. நான் டப்பிங் நிறைய பேர் ஓகே நான் டப்பிங் பேசி அது சில கட்டாயத்தினால நம்ம பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். அது சொல்லும் பொழுது ஆமாப்பா நான் அடுத்ததில் திருத்திக்கிறேன்ப்பா அப்படின்னு, அந்த நேரத்தில் இயக்குனர் தான் பண்ண சொன்னார், நான் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே சொல்ல மாட்டீங்க. அதாவது ஒரு டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நலவாக கலைஞர் ஒருத்தர் டீ கொண்டாந்து கொடுக்குறவர் வச்சுட்டு பார்த்துட்டு, என்ன நீ முடிச்சுட்டு அங்கே அவர் இன்னும் பேசுகிறார், நான் சிங்க்னு சொல்கிறதுக்கு தெரியல அவர். சரி ஆமாப்பா சாரிப்பா நான் உண்மை பேசுகிறேன், நீ டீ கொடுக்க வந்தியா உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. இதைத்தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனார் வள்ளுவர். கரெக்டாக அவர் சொன்னது நான் சிங்க்கு. அப்புறம் நான் மறுபடியும் கரெக்ட் பண்ணி பேசினேன், இப்போ எப்படி இருக்குதுன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாப்புல. சார் அந்த மாதிரி அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்ததுனாக்கா நம்ம ஏற்றுக்க என்ன வேணாம். இப்போது நீங்கள் பேச பேச எடுத்ததுனால நான் அதை கேட்குறேன் சார். ஒரு விஷயம் இப்போ எடுத்தீங்க, இப்போ விஜயகாந்த் சார் சொல்கிறேன், ராவுத்தர் சொன்னால் மறுபேச்சு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நான் அம்மா கிருஷ்ணன் டி சிவா சார்கிட்ட நான் ஒரு டைம் இது சம்மந்தமாகவே ஒரு இன்டர்வியூக்காக நான் போனேன். விஜயகாந்த் சார், ராவுத்தர் சார் அந்த நட்பை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு நான் பிரமிச்சு போனேன், இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு. நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க, அந்த நட்பை பற்றி விவரிக்க. ராவுத்தர் அண்ணாவும் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அண்ணா மேலே அவர் ரொம்ப பாசம் வைத்திருக்கு, ரொம்ப பாசம்னா ரொம்ப பாசம். 2 பேரும்
ஒரு வாடா போடா ஃப்ரெண்ட்ஸு மாதிரி. அப்படித்தான் கேப்டன் அண்ணா வந்து ராவுத்தர் அண்ணாவை வந்து எங்கேயுமே வந்து வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் ராவுத்தர் அண்ணா வந்து பப்ளிக்கில் கேப்டன் அண்ணாவை வாடா போடன்னு மேக்சிமம் கூப்பிட மாட்டாங்க. ஓகே ஓகே. என்னதான் நண்பனாக இருந்தாலும் உயிர் நண்பனாக இருந்தாலும் ஒரு ஹீரோ அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய இது. நான் ஒரு 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். அர்ச்சனை தட்டை வாங்கிக்கிட்டு திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு இல்லையா, நார்த் உஸ்மான் ரோட்டில், வெங்கட் நாராயண ரோட்டில், அங்கே போய் இதை கொடுத்து விஜயகாந்த் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு ராவுத்தர் அண்ணா சொன்னதை நான் பார்த்துருக்கேன் பின்னாடி திருப்பதி தேவஸ்தானத்தில். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே இப்போ இப்படி ஒரு நட்பு அப்படின்னு எனக்கு ரொம்ப கண்ணு கலங்கி போச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. சொல்கிறப்பே எனக்கு ரியலைஸ் ஆகுது சார். அதான் சொல்கிறேன். ஸோ எனக்கு இறுதியாக ஒன்று முடிக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு எம்எஸ் பாஸ்கர் அவரோட பாடலுக்கு நான் பெரிய ஃபேன் தான். அப்பப்போ பாடுவீங்க, ஒரு ஏதாவது சீன்ஸ் வரும்போது அப்பப்போ அது பாடுவீங்க. ஒரு பாடல் எதாவது பாடுவீங்க? ஐயோ, அது எல்லாத்துலேயும் கேட்டிருக்கேங்க. எந்த மன கோவில் சிலையாக வளர்ந்தாளம்மா அப்படின்லாம் பாடலாம். அது ஒன்று ஏன்னா பழைய பாட்டு தான் வரும். எனக்கு பிடிக்கும் சார், ரொம்ப கிளாசிக்கல் தான் அந்த மாதிரி பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. நேரம் இருக்கு. எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும். எனக்கு விருது வழங்கிய எல்லோருக்கும் மறுபடியும் நான் வந்து என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், எல்லோருக்கும் உங்களுடைய சேனலுக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லாரும் நலமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். சார் ஒரே ஒரு இது, இப்போ ஃபைனல் இப்போ அந்த ஸ்டேஜ் ஏற போகிறோம் இல்லையா, ஸ்டேஜ் வாங்குறதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கேன் சார். இந்த மாதிரி தான் இருக்குன்னா ஐஸ்வர்யா அவங்கள பற்றி தெரியும் எனக்கு. அப்போ இந்த ட்ரெஸ்ஸு போடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா? அது சார் அவங்க எது கொடுக்குறாங்களோ அதை போட்டுக்கு போகிறேன். எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே ஓகே. ஏ சார் அதான் கேட்குறேன் சார். எனக்கு வந்து வேஷ்டி ஷர்ட்டில் போகணுன்னு ஆசை. பட் என்னுடைய குழந்தைகள் வந்து நீங்கள் பேண்ட் ஷர்ட்டில் கோட் சூட்டில் தான் போகணுன்னா ரைட், ஓகே. இனிமேல் வந்து அவர்களுடைய சந்தோஷத்துக்காக தானே நம்ம வாழணும். அருமை சார், நன்றி. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.